தூத்துக்குடி மாவட்டம் கடம்பாகுளத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் குடியிருப்பு பகுதியை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் சொல்ல கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். இந்த பகுதியில் எவ்வளவு குடியிருப்புகள் இருக்கின்றன, எந்த அளவுக்கு தண்ணீர் இங்கே சூழ்ந்திருக்கிறது, இதனால் பொதுமக்கள் என்ன மாதிரியான அவஸ்தைகளை படுகின்றனர், முழு விவரங்கள் என்ன தாமோதரன்? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கப்பட்டது என்று சொல்வதை விட பாதிப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த சிறுவைகுண்டத்தை சுற்றியுள்ள பல கிராமங்கள் தனித்து விடப்பட்ட நிலையில் உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை மீட்பு குழுவினர் முகாமில் தங்க வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை முற்றிலும் தடைபட்டு உள்ளது. ஆழ்வார்த்து நகரி அருகே உள்ள மணல்குண்டு, கேம்பலாபாத்து, தந்திரப்பேரை, குட்டக்கரை, மேலகடம்பா உள்ளிட்ட கிராமங்களிலும் முற்றிலும் மழை நீரால் சூழ்ந்து உள்ளது. இந்த நிலையில்தான் கடலில் பாதி கடம்பாகுளம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த பகுதியில் உள்ள குளங்களிலே மிகப்பெரிய குளம் அதுதான். மிகப்பெரிய நீர்பிடிப்பு அந்த பகுதியில் தான் உள்ளது. அந்த கடம்பாகுளத்தை சுற்றிலும் பல கிராமங்கள் உள்ளது. அதாவது கல்லாம்பறை, மேல கல்லாம்பறை, கீழ கல்லாம்பறை, குருகாட்டூர் இப்படி உள்ளிட்ட பல கிராமங்கள் அதை சுற்றி உள்ளது. ஒவ்வொரு கிராமங்களிலும் சுமார் 150-200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர். அந்த மொத்தமாக கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட 1000 குடும்பங்களை தாண்டி உள்ளது. இந்த நிலையில் 5வது ரீச் என்று அந்த கடம்பாகுளத்தில் சொல்வார்கள். அது மிகவும் முக்கியமான ரீச். அந்த வழியாகத்தான் இந்த பாசன வசதிகள் பெறும் பெரிய ரீச் அந்த 5வது ரீச் தான். அந்த இடத்தில் தான் தற்போது உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இப்பொழுதுதான் அதுல மராமத்து பணி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் தான் அதில் உடைப்பு ஏற்பட்டது என்று அதுல உள்ளவர்கள் கூறுகிறார்கள். உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள கிராமங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இப்ப ஏற்கனவே திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில துண்டிக்கப்பட்ட நிலையில மேலும் அதிகப்படியான நீர் இப்பொழுது வந்து கொண்டிருப்பதனால் தூத்துக்குடி ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி இவர்கள் மக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்றும் மற்றவர்கள் அனைவருக்கும் வெளியிலோ வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.